Dear children, in the video conditional formatting, sorting and filtering இந்த 3 topics தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா conditional formatting. So nameலயே இருக்கு conditional formatting அப்படினா டேட்டாவை condition பேஸ் பண்ணி ஃபார்மட் பண்றோம். ஓகேவா? ஃபார்மட் the data based on the condition. So worksheetல என்ன இருக்கு? டேட்டா இருக்கும். So அந்த டேட்டாவை என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபார்மட் பண்ண போறோம். அதாவது அதனுடைய பேக்ரவுண்ட் அல்லது ஃபோர் கலர், அதாவது டெக்ஸ்டோட கலர் அல்லது பேக்ரவுண்ட் கலர் செல்ல இருக்குலையா அந்த கலரை வந்துட்டு என்ன பண்றோம்? சேஞ்ச் பண்ண போறோம். So அதை எதை பேஸ் பண்ணி அப்படினா some condition பேஸ் பண்ணி. So name itself you can understand. Format the data in the worksheet based on the condition. Format the data based on the condition. ஓகேவா? அதுதான் என்ன conditional formatting. So இந்த conditional formatting செய்யணும் அப்படினா first என்ன பண்ணனும்னா நம்ம ஏற்கனவே டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அதுல செல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்? செலக்ட் பண்ணிக்கிறோம். ஹோம் டாபை கிளிக் பண்றோம். சோ அந்த ஹோம் டாப் கிளிக் பண்ண அந்த ரிப்பன்ல இருந்து என்ன பண்றோம்? ஸ்டைல்ஸ் குரூப்ஸ் சூஸ் பண்ணி அதுல கண்டிஷனல் ஃபார்மட்டிங்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்றோம். சோ அந்த கண்டிஷனல் ஃபார்மட்டிங் ஆப்ஷன்ல வந்துட்டு ஒரு ட்ரையாங்குலர் டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படினா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்றோம். அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு greater than அப்படிங்கறத சூஸ் பண்ணலாம் அல்லது less than, between, equal to இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு கன்வீனியன்ட்டான ஆப்ஷன் எதுவோ அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரியான வேல்யூஸை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படினா என்ன ஆகும்? சோ அந்த டேட்டாலாம் வந்துட்டு ஃபார்மட் ஆகும். ஓகேவா? அதாவது வந்துட்டு டேட்டாக்குலாம் அந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு அப்ளை ஆகும். சோ இப்போ இந்த ஷீட்டை பாருங்க. சோ இதுல வந்துட்டு ஹோம் டாப் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு தெரியுதா? ஹோம் டாப் அப்படிங்கிறது So home tab குள்ள தான் இந்த ribbon இருக்கு. இந்த ribbon தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா look at here. So இங்க home tab இருக்கு. இந்த home tabல இருக்குறத தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்டைல்ஸ் குரூப்ங்கிறது இருக்கு. இந்த ஸ்டைல்ஸ் குரூப் குள்ள தான் வந்துட்டு என்ன இருக்கு அப்படினா கண்டிஷனல் ஃபார்மட்டிங்ங்கற ஆப்ஷன் இருக்கு. கிளியரா? ஹோம் டாப் குள்ள ஸ்டைல்ஸ் குரூப்ல என்ன இருக்கு? கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த பாக்ஸ் போட்டுருக்கேன் இல்லையா? சோ இந்த கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன ஓபன் ஆகும் அப்படினா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும். ஹைலைட், செல் ரூல்ஸ், டாப், பாட்டம் ரூல்ஸ், டேட்டா பாஸ், கலர் ஸ்கேல்ஸ், ஐகான் செட்ஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும். அதுல நம்ம இப்போ என்ன போறோம் அப்படினா ஹைலைட் செல் ரூல்ஸ். சோ ஹைலைட் செல் ரூல்ஸ் அதாவது ஹைலைட் பண்ணி காட்றோம். சோ என்ன செல்ல ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணி காட்றோம். அதான் மீனிங். சோ இப்போ அதுக்குள்ள வந்துட்டு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படினா greater than, less than, between, equal to, text that contains a data occurring, duplicate valuesனு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்றேன்னா greater than அப்படிங்கறத சூஸ் பண்றேன். greater thanல கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கேன்னா 35 னு கொடுத்திருக்கேன். சோ format cells that are greater than எந்த செல்ல ஃபார்மட் பண்ணோம்? greater than 35 இருக்கிற செல்ல தான் ஃபார்மட் பண்ணோம். வித் என்ன கலர்ல பாருங்க? yellow fill with dark yellow text. டார்க் yellow டெக்ஸ்ட் இருக்கணும். பேக்ரவுண்டும் yellow கலர்ல ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சோ அதை கொடுத்துட்டு ஓகேங்கிறத கொடுப்பேன். அப்படி ஓகேன்னு கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. கண்டிஷன் என்ன சொன்னோம்? greater than 35 சொல்லி வந்தோம் இல்லையா? சோ அப்போ greater than 35னா இங்க என்னென்ன இருக்கு? 40, 50, 10, 0, 25. ஸோ 40யும் 50யும் தான் greater than 35. ஸோ அந்த வேல்யூ என்ன ஆயிடுது? டார்க் கலர் yellow பேக்ரவுண்ட் வித் yellow கலரில் டெக்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபார்மேட்டிங் டேட்டா. Sorry, conditional formatting. Next, sorting data. Sorting means arranging data either in ascending order or descending order. ஏறு வரிசையில அல்லது இறங்கு வரிசையில டேட்டாவை அரேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் என்ன? sorting. So name alphabet ordersல A to Zல அரேஞ்ச் பண்ணலாம் அல்லது Z to A அரேஞ்ச் பண்ணலாம் அல்லது based on the criteria ஏதாவது கண்டிஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா sorting the data. ஸோ இந்த sorting the data. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கிறது எந்த டேப்ல இருக்கு? ஹோம் டேப்ல இருந்தது. ஸோ இந்த சார்ட்டிங்கிற ஆப்ஷன் எந்த டேப்ல இருக்கு அப்படின்னா டேட்டா டேப். ஸோ டேட்டா டேப்ல சார்ட் A to Zங்கிறத சூஸ் பண்ணலாம் அல்லது Z to Aங்கிறத சூஸ் பண்ணலாம். அது எந்த குரூப்ல இருக்கு அப்படின்னா சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். நேமுங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார்ட் பை நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே Z to Aன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நேம் வந்துட்டு Z to Aவா டிசெண்டிங் ஆர்டரில் என்ன ஆகும்?
அரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அங்கே நேம் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதே மார்க் பேஸ் பண்ணி கொடுத்தோன்னா 0 to 50 மாறி இருக்கும், அல்லது 50 to 0 நம்ம A to Z கொடுக்குறோமா, Z to A கொடுக்குறோமா, அசெண்டிங்காக டிசெண்டிங்காங்கிறத பொறுத்து இந்த சேஞ்சஸ் வந்துட்டு அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ சார்ட்டிங் டேட்டானா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது: அசெண்டிங், டிசெண்டிங் அண்டு பேஸ்ட் ஆன் த கிரிட்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபில்டரிங் த டேட்டா. ஃபில்டரிங் த டேட்டா அப்படின்னா வந்துட்டு செட் ஆஃப் டேட்டா, நமக்கு வேணுங்கிற டேட்டாவை மட்டும் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக உள்ளதான் என்ன அப்படின்னா ஃபில்டரிங் டேட்டா. ஃபில்டர்னாலே என்ன, ஃபில்ட்ரு பண்ணுறோம் எதுக்காக, நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத விடுறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் ஃபில்டரிங் அப்படிங்கிறது நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாவில் வந்து நமக்கு வேணுங்கிற டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்ன, ஃபில்டரிங். ஓகேவா? ஸோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை பொறுத்து நம்ம ரோவை எடுத்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுவும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா டேட்டா டேப். சார்ட்டிங்கும் டேட்டா டேப், ஃபில்டரிங்கும் டேட்டா டேப். இதில் சார்ட்டிங் வந்துட்டு சார்ட்டிங்கும் சரி ஃபில்டரிங்கும் சரி எந்த குரூப்பில் இருக்குது அப்படின்னா சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் இருக்கும். ஸோ ஃபில்டருங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆரோ, அதாவது காலம் ஹெட்டிங்கில் ஃபுல்லாக என்ன வரும்னா ஆரோ வந்துடும். எல்லா காலம் ஹெட்டிங்லையும் என்ன வரும், ஆரோ வரும். நமக்கு வேணுங்கிறத ஆப்ஷன்ஸை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டேபிள் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? அதாவது என்ன, எந்த ஆப்ஷனுக்கு போகிறோம், சார்ட்டுக்கு போயிட்டு சார்ட் அண்ட் ஃபில்டர் டேட்டா டேப்பில் சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் போயிட்டு ஃபில்டருங்கிறத நான் கிளிக் பண்ண உடனே இது மாதிரி எல்லா காலமுக்கும் என்ன வந்துடுது, ஃபில்டர் அப்ளை ஆகிடும். ஓகேவா? இது மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்துட்டு வந்துடும். ஓகேவா? இதுதான் காலம் ஹெட்டிங். எஸ் நம்பர், நேமு, சிஎஸ் மார்க், ரிசல்ட்டு, இதுதான் காலம் ஹெட்டிங். அது எல்லாத்துலேயும் என்ன வந்துடும், ஃபில்டர் அப்ளை ஆகிடும். இப்போ அதில் எனக்கு எது வேணுமோ அந்த ஃபில்டர், அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட், அந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே சிஎஸ் மார்க்கில் உள்ள அந்த ட்ரையாங்கிள், அந்த ஃபில்டரை வந்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள். அதாவது அந்த சிஎஸ் மார்க்கில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் 0, 10, 25, 40, 50 இது எல்லாமே செலக்ட் ஆகி காட்டும். இதில் எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லா டேபிளும் வேண்டாம், எனக்கு எந்த வேல்யூஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் 25, 40 மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனா எனக்கு எந்த ரோ மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், சைடில் இங்கே பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன மட்டும் செலக்ட் ஆகி வந்திருக்கு, 25, 40 உள்ள ரெக்கார்ட் மட்டும் செலக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ எனக்கு வேணுங்கிற ரெக்கார்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்ன, ஃபில்டரிங். ஓகே, ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷனை திரும்ப நம்ம கிளிக் பண்ணோம். சார்ட் அண்ட் ஃபில்டரில் இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் அப்ளை ஆகும். திரும்ப கேன்சல் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணும், ஃபில்டரையே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபில்டர் வந்துட்டு கேன்சல் ஆகிடும், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா ஃபில்டரிங். ஸோ இதுலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்டம் ஃபில்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டம் ஃபில்டர் அப்படிங்கிறது அதே டேட்டாவில் அதே சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ இது கண்டிஷனை பேஸ் பண்ணி இப்போ அதே மாதிரி காலம் ஹெட்டிங்கில் அந்த ட்ரையாங்கிள் வந்திருக்கும், அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஃபில்டர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு கஸ்டம் ஃபில்டரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கண்டிஷனை கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த சிஎஸ் மார்க்கில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஷன்ஸ் வருது. அதுக்கு மேலே நம்பர் ஃபில்டர்ஸ் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் நமக்கு கஸ்டம் ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், கிரேட்டர் தென், இல்லை கஸ்டம் ஃபில்டர்ஸில் போய்ட்டு கிரேட்டர் தென் இது மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா கஸ்டம் ஃபில்டர் வருது பாருங்கள், இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு வருதா. அந்த கிரேட்டர் தெனில் என்ன கொடுக்குறேன், 45. அண்டுன்னு கொடுத்தா அந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் ரிசல்ட் வரும். நான் இப்போ ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் எனக்கு வந்துடணும். கிரேட்டர் தென் 45 இருந்தாலும் எனக்கு கொடுத்துடணும். லெஸ் தென் 15 இருந்தாலும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? லெஸ் தென் 15, கிரேட்டர் தென் 45. ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், கிரேட்டர் தென் 45 50, லெஸ் தென் 15 என்ன இருக்குது, 10ம் 0வும் வந்திருக்கும். ஸோ 25ம் 40யும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, அது மட்டும் டிஸ்பிளே ஆகாது, ரிமைனிங் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதுதான் என்ன அப்படின்னா கஸ்டம் ஃபில்டர்ஸ். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா ஃபார்மேட் த டேட்டா பேஸ்டு ஆன் த கண்டிஷன். Sorting data means arranging data either in ascending order or descending order. Filtering means to find set of data. Okay va? To retrieve set of data, to display only the rows that meets the condition specified. Condition satisfy பண்ற rows மட்டும் எடுத்து display பண்றது, அதுதான் வந்துட்டு filtering. Any doubt? Thank you.